ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதின்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். விஜய் ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணி அவங்க ஸ்டாஃப் ஐயப்பங்கிட்ட வெண்ணிலா சம்மந்தமாக ஏதாவது அப்டேட் இருக்கா, பசுபதி அங்கே வந்தாங்களா, வெண்ணிலாவோட மாமா நம்பிராஜன் வந்தாங்களான்னு சொல்லி நிறைய விஷயங்களை கேட்குறாங்க. அதுக்கு அவங்க ஸ்டாஃப் ஐயப்பன் வந்து, இல்லை சார், வெண்ணிலா கிட்ட எந்த அப்டேட்டும் இல்லை, பசுபதியும் இங்கே வரல, அவங்க மாமா நம்பிராஜனும் இங்கே வரல அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. நீங்கள் அங்கேயே இருந்து எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அப்படியே அதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணி உட்காந்துருக்காங்க. இப்போ காவேரி வந்து விஜய்க்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வராங்க. ரெண்டு பேத்துக்குள்ளார சூப்பரான ரொமான்ஸ் மூமெண்ட்லாம் நடக்குது. ரொம்பவுமே நம்ம எப்பயுமே சொல்கிற மாதிரி தான் விஜய் காவேரி அழகாகவும் சந்தோஷமாகவும் ரொம்ப எமோஷனலாகவும் காட்டிகிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில் பார்த்தோம் அப்படின்னா விஜய்க்கு கொஞ்சம் க்யூர் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி, குளிச்சுட்டு நான் ஃப்ரெஷ் ஆகிடுறேன், அவ்வளோதான், எனக்கு நல்லா ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ காவேரி அதுக்குண்டான ஏற்பாடு செய்கிறாங்க. இடையில நிறையா குறும்புத்தனம் பண்ணுறாங்க. ரெண்டு பேத்துக்குள்ளார சூப்பரான மூமெண்ட்லாம் நடக்குதுன்னு வச்சுங்களேன். அடுத்து காவேரி வந்து விஜய்க்கு வந்து தொடச்சிலாம் விட்றாங்க, ஃப்ரெஷ்அப் ஆகுறாங்க. அந்த நேரத்தில் பார்த்தோம்னா காவேரியோட அம்மா ஃபோன் பண்ணி, நீ வா, வீட்டுக்கு வா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி, நான் கிளம்பி வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ விஜய் வந்து, சரி, நான் நிவினுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்கிறேன், நிவின் வந்து உன்னை கூட்டிகிட்டு போட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை, கொஞ்ச நேரம் அது சம்மந்தமாக ஆர்குமெண்ட் போது, வேணாம் அப்படி இப்படிங்கிற மாதிரி. கடைசியில் நிவினுக்கு ஃபோன் பண்ணி, நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களா, வரீங்களான்னு சொல்லும்போது, சரி நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி நிவினும் சொல்லிடுறாரு. ஆனால் என்னன்னா, இவங்க பேசிக்கிட்டு இருக்கிறத யமுனா கேட்டுறாங்க. யமுனாவோட கேரக்டரை மாற்றிட்டாங்க, புதுசாக ஒரு கேரக்டர். யமுனா கேரக்டரே முதல்ல தேவையில்லாத விஷயம் தான், அதில் இப்போ புதுசாக இன்னொரு யமுனா வேறு போட்டிருக்காங்க. எதுக்கு இந்த மாதிரிலாம் கேரக்டர் மாற்றிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல. ஒருவேளை பார்த்தோம் அப்படின்னா இந்த கதையோட டேரக்டரும் புதுசாக கதை எடுக்கிறாரு. இதில் நடிக்கிற ஆக்டர்ஸும் பார்த்தோம்னா புதுசாக நிறைய கதையில் கமிட் ஆகிருக்காங்கிறனால சீக்கிரமாக என்னமோ முடிச்சிருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. அந்தளவுக்கு கொஞ்சம் அப்படி இருக்க ரொம்ப லோலியாக கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தா நிவினுக்கும் யமுனாவுக்கும் இடையில நிறைய ஆர்குமெண்ட் நடக்குது. ஒரு கட்டத்தில் பார்த்தா அவன் வேலையை பாருன்னு சொல்லிட்டு நிவின் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. யமுனா எல்லாத்தையும் நான் வீட்டில் சொல்ல போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒருவேளை இந்த பிரச்சனையை அடுத்து கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தா அப்படின்னாக்கா இங்கே காவேரி விஜய் கிட்ட பேசிகிட்டு இருக்கோம். பார்த்தா நிவின் வந்துடுறாரு. வந்ததுக்கப்புறம் பார்த்தா டீலாம் போட்டு கொடுக்குறாங்க. சரி கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி, நீங்கள் ரெடியாக இருந்தீங்கன்னா கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, இப்போ பார்த்தோம் அப்படின்னாக்கா நிவின்கிட்ட வந்து விஜய் கேட்குறாரு, பசுபதி சம்மந்தமாக ஏதாவது அப்டேட் தெரியுமா அப்படிங்கும்போது, இல்லை நான் தேடி பார்த்தேன், எங்கேயுமே தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் அம்மா கிட்ட சொல்லி கேட்குறீங்களா அப்படின்னு கேட்கும்போது, அப்படி கேட்டு பார்க்க ட்ரை பண்ணேன், ஆனாலும் அவங்க சொல்ல மாட்டாங்க, என்ன எதனாலன்னு உங்களுக்கு தெரியும், ஏன்னா இவங்க தான் இவங்க மேலே கோவமாக இருக்காங்களா, காவேரி மேலே இவங்க மேலெல்லாம், அதனால் அவங்க சொல்ல மாட்டாங்க, இருந்தாலும் நம்ம சீக்கிரமாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி நிவின் சொல்கிறாரு. விஜய் அப்படியே ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லி இப்போ காவேரியை நிவின் கூட வீட்டுக்கு அமுச்சு வைக்கிறாரு. அதோட பார்த்தா இன்றைக்கான எபிசோட் முடிச்சு வச்சுருக்காங்க. இருந்தாலும் பார்த்தோம் அப்படின்னா எதிர்பார்த்தது அளவுக்கு நமக்கு உண்டான கதை கிடைக்கல. ஆனால் இந்த வாரத்தில் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது, என்ன ப்ரோமோ வருதுங்கிறத வச்சு தொடர்ந்து பேசலாம். ஆதரவு கொடுங்க. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.